Hi guys, welcome back to our channel. இது நம்ம மைன்கிராஃப்ட் கேம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் பண்ண பாருங்க, மறக்காம எல்லாம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வேர்ல்டுக்கு மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நம்ம கட்டி வச்சுருக்கிறது கட்டில் ஏன்னா பேஸ்க்கு ஒரு அவுட்லைன் தான் போட்டிருக்கோம். இந்த அவுட்லைனோட 10க்கு அது மாதிரி சொல்லுவாங்களே கைஸ், இங்கே 15 அது மாதிரிலாம் நம்ம டே 2 சொல்லியிருப்போம். ஸோ இப்போ நம்ம காபிள் ஸ்டோன் வச்சு தான் கைஸ் இந்த வீட்டில் கட்ட போகிறோம். எடுக்கையில் காபிள் ஸ்டோன் ஃபர்னஸில் போட்டு பிளாங்க்ஸ் வச்சு ஸ்டோனாக மாற்றணும். ஸ்டோனாக மாற்றிக்கிட்டு என்ன பண்ணணும் சொல்கிறேங்க. சரி, இந்த பிளாங்க்ஸ் எடுத்துனா ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த ஒரு ஸ்டாக் தூக்கி போட்டுருவோம். அடுத்து இதுக்கு என்னங்க 5 பிளாங்க்ஸ் இருந்துச்சு. சரி, இந்த மாற்றி ஃபுல்லாக பிளாங்க்ஸ் ஆக்கிடுவோம். அப்புறம் நம்ம அடிக்கடி கிராஃப்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இருக்க எல்லா லாக்ஸையும் பிளாங்க் அப்புறம் ஒரு 2 ஸ்டாக் கிட்ட வந்துச்சு நான் கட்டுறதுக்கு நினைக்கிறேன். ஒரு ஸ்டாக் வந்துடுச்சு. ஓகே, இன்னும் ஒரு 4 பிளாங்க்ஸ் தான் வந்துட்டு தேவை. பிளாங்க் கொடுத்துருவோம். ஸோ இந்த ஸ்டோன் பிளிக்ஸ் நம்ம ஃபர்னஸில் போட்டு செஞ்சு வச்சு அந்த ஸ்டோன் வச்சு தான் செய்யணும். ஸோ இது 3க்கு 3 வைக்கணும் கைஸ். 3க்கு 3 கீழே 3க்கு வைக்கணும். 1 2 3 1 2 3 1 2 நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த குதிரையாக கழுதுன்னு தெரியல, இது மாதிரி உட்கார முடியுமா? உட்கார முடியல. சரி, சூரியன் வேறு இதாக போகுது. இங்கே ஒரு 12 ஸ்டோன் இருக்குது. இதில் இங்கே ஒரு 12 ஸ்டோன் இருக்குது. ஜஸ்ட்லேயே இன்னொரு 2 ஸ்டோன் இருக்குது. ஸோ இந்த ஸ்மூத் ஸ்டோன் எப்படி செய்யணும்னா நம்ம நார்மல் ஸ்டோன் செஞ்சோம் பார்த்தீங்களா ஃபர்னஸில், அந்த நார்மல் ஸ்டோனையே ஃபர்னஸில் இன்னொரு தடவை போட்டு வேக வச்சா இந்த ஸ்மூத் ஸ்டோன் கிடச்சிடும். பெட்டில் படுக்க முடியுமா தெரியல. ஸோ வீடியோ தமிழ்நாளுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஸோ திரும்ப ஃபர்னஸில் எவ்வளோ 4 ஸ்டோனு, இதுலேயும் 4 ஸ்டோன். நம்ம ஸ்டோனு இங்கே எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டோனை வச்சு தான் நம்ம ஸ்மூத் ஸ்டோனை வேக வச்சு செய்யணும். ஸோ ஸ்மூத் ஸ்டோனு நாங்கள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு மறந்துடுச்சு கைஸ், எப்படி ஸ்மூத் ஸ்டோனு அதெல்லாம் செய்யணுன்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் ஸ்டோன் பிரிக் செஞ்சுட்டு அப்படி போய் படுத்து தூங்கிட்டேன். தூங்குனதுக்கப்புறம் காலையில் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்களா மேலே போஸ்ட் கீழே பார்த்தீங்களா டேஸு. 10 நாளாக என்ன வீடியோ கட்டல, இந்த கேமில் 10 நாளாக என்ன வீடியோ கட்டல, கட்டாமல் சுற்றிட்டு இருக்கேன். இப்போ நான் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். 1 2 3 1 2 3 1 2 3 பண்ணி வேறு கொடுக்க வந்துட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோனு, இந்த காப்பி ஸ்டோனையும் எடுத்து வச்சுப்போம். எனக்கு இந்த நார்மல் ஸ்டோனுக்கும் காப்பி ஸ்டோனுக்கும் வித்தியாசம் தெரியுமா, ரெண்டுத்தையுமே ஒன்றா ஸ்டோனுன்ட்டு இருக்குங்க. சரி, இங்கே ஒரு 3 ஸ்டோனு. சரி, ஸ்டோன் பிரிக்ஸ் எடுத்து வச்சுருவோம். 3 வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் பிரிக்ஸ் ஒரு 8 இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பிளாக்கு, கீழே 2, இங்கே 1 2 3 1 2 இங்கே முடிஞ்சு போச்சு. இங்கே ஒரு 4 ஸ்டோனு, இதில் ஒரு 7 ஸ்டோனு. கிராஃப்டிங் டேபிளுக்கு போய் தொடர்க்கு மேலே செஸ்ட்டு போய் தொட்டேன். சரி, இங்கே இன்னும் ஸ்டோன் பிரிக்ஸ் செஞ்சுப்போம். ஃபுல்லாக செஞ்சு வச்சுருவோம். ஃபுல்லாக செஞ்சு 12 தான் இருக்குது. இங்கே ஃபர்னஸ் தொடரலான்னு பார்த்தா பிளாக் இதாகிடுச்சு. அங்கே எப்படி சொல்கிறது, பேஸ் ஆகிடுச்சு. ஸோ செஸ்ட்டில் இங்கே அயன் வேறு உருக்க வேண்டியது இருக்குங்க. அயன் உருக்கிற டைம் இருக்குமான்னு தெரில. நம்ம இன்னொரு ஃபர்னஸ் செய்யணும் கைஸ். நான் பிளாக் ஏகப்பட்ட தேவை இருக்குது. நம்மக்கிட்ட எல்லா கறியும் பச்சை கறியாக தான் இருக்குது. பச்சை கறினா வேகாமல் ரா மீட்டாக தான் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் இந்த கேம்லேயே ப்ராப்ளம் இருக்குது. இல்லை ப்ராப்ளம்ட்டு இல்லை, கஷ்டமாக இருக்குது. இது எடுத்து தோண்டி மணி பண்ணி. சரி, என்ன பண்ணுறது, வந்துட்டோம். ஒயிட் உள்ள 3 வச்சுட்டு இருக்கேன். அடி வச்சுட்டு என்ன பண்ணுறது, ஒரு பெட்டு வேணால் செய்யலாம். சரி, இதில் ஒரு 4 ஸ்டோனு, இதில் ஒரு 4 ஸ்டோனு.
இதில் இன்னொரு ஸ்டோன் வரப்போகுது, வந்துருச்சு. இது ஒரு ஸ்டோன். இதையும் கிராஃப்டிங் டேபிளில் போட்டு இப்போ தான் கைஸ் பார்த்தேன். அது வந்து இந்த ஸ்டோன் அஜ்ஜோ நார்மல் ஸ்டோனே வந்து வச்சுட்டாங்க கைஸ். அது வேறு காபிள் ஸ்டோன் ஆகிடுச்சு. இப்போக்கு வச்சுருவோம். இதில் வந்து ஸ்டோன் எடுத்து வச்சுருவோம். ஒரு ஸ்டோன் போட்டுருவோம் கைஸ். ஏன்னா அங்கே வச்சுருந்த ஸ்டோன் வந்துட்டு அந்த உடச்ச காபிள் ஸ்டோன் ஆகிடுச்சுல்ல. ஸோ 10 தான் கைஸ் இங்கே வந்துட்டு வைக்கிறதுக்கு. 2 இங்கே ஒரு 2 வைக்கணும். 1 2 இங்கே 10 தான். 1 2 3 கீழே 1 ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த வீட்டோட டுட்டோரியல் நான் வந்துட்டு யூடியூப்பில் தான் கைஸ் பார்த்தேன். ஸோ கொஞ்சம் பெருசாக தான் கைஸ் இருந்துச்சு. ஷார்ட்ஸ் தான் அது. ஷார்ட்டில் பார்க்க பெருசாக இருந்துச்சு. இங்கேயும் வந்துட்டு பெருசாக இருக்குது. உள்ள பொருளெல்லாம் வச்சோமே அது கூட பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சொல்லலாம் ஒரு ஆளுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடுன்ட்டு போடுற வயசு. ஏன்னா நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரில் நம்ம வந்து மைனிங்கெலாம் போக போகிறோம். மைனிங்கு முளைப்பெண்ண இந்த உண்மையாக இருந்தாங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு ஷீல்டு செய்யலாம். ஸோ ஷீல்டுக்கு வந்து இப்போ செய்ய வேண்டாம். நம்ம ஏதோ கேவ் இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கேவுக்குள்ளே போயிட்டு ஏதோ டைமண்டு கோல்டு அது மாதிரிலாம் கிடச்சுமே. நம்மக்கிட்ட 3 அயன் இருக்குது. அயன் பிக்காக்ஸ் வந்துட்டு 3 அயன் தான் தேவை. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபர்னஸ் செஞ்சுட்டோம். அதில் வந்துட்டு என்ன பண்ணலன்னு கோழி வேணால் வேக வச்சுக்கோங்க கைஸ். கோழி வேக வச்சுட்டு ஒரு ஆப்பிள் தான் கைஸ் இருக்குது, அதையே வச்சு சாப்பிடுவோம். சரி, இப்போது ஃபர்னஸில் எவ்வளோ காபி ஸ்டோன் இருக்குன்னு தெரில. நான் 2 ஸ்டாக் கிட்ட இருக்குங்க கைஸ். கோழி ரக்கையை வந்துட்டு உள்ளே வச்சுருவோம். ஸோ இப்போ நான் வந்து காபி ஸ்டோன் மாதிரி போகலான்ட்ருக்கேன். சரி, காபி ஸ்டோனுக்கு பதிலாக நம்ம முதல்ல போய் லாக் வந்துட்டு கலெக்ட் பண்ணுவோம். கோழி போடுற போக்கில் போட்டு வந்துடும். இந்த லாகை வந்துட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு இருக்க எல்லா லாகுமே வந்து கலெக்ட் பண்ணுவோம். எத்தனை ஒரு 10 லாக் கிட்ட கிடச்சிருக்கு. 11. நெக்ஸ்ட்டு ஒரு 19 லாகு. ஸோ கைஸ் இங்கே வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா மரத்தில் வந்து வெட்டிட்டு காட்டிட்டேன். மரத்தை விட்ட வந்து வீடியோவில் வந்து காட்டினோன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதனால தான் வந்து மரத்தை வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் பண்ணாலும் இது பண்ணல. ஸோ 61 62 வந்துருச்சு கைஸ். 1 ஸ்டாக் லாக் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்துட்டு ஃபில்ட்ரு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு என்ன ஆச்சுன்னா வீடியோ க்ரியேட் பண்ண போய் நம்ம ஷேடர்ன்ட்டு ஒன்று பார்த்தேன் கைஸ். அது வேறு தெரியாமல் நோண்டி ஷேடர் வேறு மாறிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது, ஸோ அந்த ஷேடர் வந்து எப்படி மாற்றுறது நான் வந்து பார்த்துட்டு வேணால் வந்துட்டு மாற்றிடுறேன். இது ஷேடரா இல்லை எடுத்துன்னு ஃபில்டரானு கூட தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஷேடராக தான் கைஸ் சொல்லுவேன். இங்கே இருக்கு. சரி, எடுக்க ஸ்டோனை வந்துட்டு நான் வந்து பிரிட்ஜ் பிளாங்கா பிரிட்ஜ் ஸ்டோனு அது மாற்றலான்னு நினைக்கிறேன். சரி, சரி அதுவே செஞ்சுருவோம். இங்கே பிரிக்ஸ் பிளாங்க்ஸு ஸ்டோன் பிரிக்ஸு எனக்கு அந்த மரத்தை பற்றி சொல்லி பிரிக்ஸ் பிளாங்க்ஸ்னு போகுங்க. பிளாங்க்ஸ் இல்லை ஸ்டோன், பிரிக்ஸ் ஸ்டோன். ஓகே, இப்போ எத்தனை ஸ்டோன் கிடச்சிருக்கு. இங்கே வந்து கோழியெல்லாம் வெந்துருச்சு. எடுத்து வச்சுருவோம் கோழியை. ஸோ சுற்றி முற்றி பார்ப்போம் இது மாப்பு ஜாம்பிக்கு இது வருதா. ஸோ கைஸ் அப்ளை பண்ண தப்பு திரும்பவும் பண்ணிட்டேன். இது போய் அதாவது திரும்ப அந்த ஸ்டோன் போய் ஃபர்னஸில் போடணும். அதுக்கு மேலே இருக்க எல்லா பிரிட்ஜ் ஸ்டோனையும் வந்துட்டு அவுட்லைனுக்கு மேலே 3 போட்டுருவோம். சீக்கிரம் ஸோ இருக்க எல்லா ஸ்டோனையும் வந்துட்டு அவுட்லைனுக்கு மேலே 3 வச்சுருவோம். 3 எனக்கு தெரிஞ்சு 10 தான் கைஸ் நினைக்கிறேன். நானே வாங்கி வைக்கிறேன். 2க்கு 3 தீந்து போச்சு. ஆமாம் கைஸ் நைட் ஆகுது. கொஞ்சம் ஸ்டோன் இருக்கான்னு தெரில. ஸ்டோன் பிரிக்ஸ் ஒரு 16 கிட்ட இருக்குது. சீல் பண்ணிடலாம் நினைக்கிறேன் கைஸ். அந்த பக்கம் அடைச்சி வச்சுருவோம் காபி ஸ்டோனு. ஸோ ஸ்டோன் பிரிக்ஸ் வந்துட்டு எடுத்து அந்த பக்கம் வந்து அடைச்சி விட்ருவோம். இங்கே பன்னிக்குட்டி வேறு உள்ளே வரக்கு. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா புது வீடு வந்து கட்ட போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு பன்னிக்குட்டி வீட்டுக்குள்ளே போட்டு தள்ளினது பாவம். அதனால் அது ஒன்று
வெளியே துரத்துடணும். அப்புறமேல போட்டு பொழந்துடணும். இருங்க, அந்த பன்னிக்கு வந்துட்டு காலையில் வீடு இருக்கட்டும். முதல்ல தூங்கி வந்திருப்போம். எதிராச்சு எங்கே அந்த பன்னி? இங்கே முதல்ல கறியை கொஞ்சம் திருப்போம். இந்த பாரு பன்னி, இந்த சிக்கனை திங்க. ஐயோ க்ரீப்பரு! பன்னிக்கு க்ரீப்பர் வந்துருச்சு. இங்கே பாருங்க, இன்றைக்கி தான் வீடை கட்ட போகிறோன்னு சொல்லி வாங்கி முடியல, அதுக்குள்ளே வீட்டுக்கு வேண்டிய பெரிய பள்ளத்தை கட்டி வச்சுட்டான் க்ரீப்பர். இதையும் வந்துட்டு சீல் பண்ணி விட்ருவோம் கைஸ். ஃபுல்லாக இந்த டேர்ட்டில் வச்சு இங்கே வந்துட்டு அடைச்சி வச்சுருவோம். அடைச்சி வச்சதுக்கப்புறம் சீக்கிரமாக வைக்க முடியல கைஸ். சீக்கிரம் அவ்வளோதான். இங்கேயும் டேர்ட்டை வந்துட்டு வச்சுட்டு இங்கே என்ன ஒரே ஒரு சைடு தான் கைஸ் இருக்குது. இதையும் வந்துட்டு அடைச்சி விட்டு என்ன கொஞ்சம் இழுக்க முடியும்னா இழுத்துக்கலாம். ஸோ அந்த பன்னி வெளியே வந்துச்சான்னு வேறு தெரியல கைஸ். அந்த பன்னிக்குட்டி டேர்ட்டை போட்டு மேலே இருக்கு பார்த்துருவோம். ஏய் பன்னிக்குட்டி உள்ளே இருக்க, இல்லை வெளியே போயிட்டியா? இங்கே உள்ளதாங்க இருக்குது. அப்படி சாத்திடுவோம். வேண்டாம், முதல்ல அது வந்து வெளியே போகிற இல்லைன்னு முதல்ல வந்து பார்த்துருவோம். அது வெளியே போகலன்னா அப்படி பின்னிடலாம். போயிடுச்சு, நல்ல வேலை. சரி கைஸ், ஸ்டோன் பிக்ஸை வந்து இங்கே வச்சுட்டு டேர்ட்டை வந்து உடச்சுட்ருவோம். ஸோ அது மாதிரி மாப் எதுனக்கு நம்ம மாதிரி ஏறி உள்ளகிட்டு போயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளே க்ரீப்பர் மட்டும் இருந்துடக்கூடாது கைஸ். உள்ளகிட்டு ஸ்பான் ஆகிட்டான்னு நைட்லாம் நம்ம வந்து படுக்கறைக்கிட்டே வந்துட்டு உள்ளே போயிட்டு வர மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணிடுவோம். இங்கே வந்துட்டு டேர்ட் வச்சு அடைச்சிப்போம் கைஸ். அப்போ தான் நம்ம மட்டும் உடச்சுட்டு போயிடலாங்க டேர்ட்டை. ஸோ கைஸ், இருக்க எல்லா காபிள் ஸ்டோனும் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்கு ஓகே கைஸ். இது வச்சுட்டு ஃபர்னஸ் வந்து போட்டுருவோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு 60 பிளாங்க்ஸ் கிட்ட இருக்குது. அதை வந்துட்டு ஃபர்னஸில் போட்டுருவோம். போட்டால் எத்தனை 50 கிட்ட, சரி 64 ஒரு ஸ்டாக்கில் வந்துட்டு ஃபர்னஸ் போட்டுருவோம். இதுக்கு வந்துட்டு 37 தான் கைஸ் வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் வந்து பிளாங்க்ஸ் செய்யலான்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே பிளாங்க் செய்வோம். பிளாங்க் செய்ய முடியாதா? இங்கே லாகே இல்லைங்க நம்மக்கிட்ட. அம்மா நான் எதுக்கு இன்னொரு ஸ்டோன் பிரிக் செஞ்சேன் எனக்கே தெரியலையே. தெரியாமல் செஞ்சு விட்றது தான். இந்த மைண்ட் பண்ணுற கம்மான் பெரிய மலை இருக்குல்ல, இந்த மலையை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ நம்மளோட வீட்டுக்கு வந்து ஸ்லாப் வச்சோ படிக்கட்டு மாதிரி இன்னொரு ஃப்ளோர் நம்ம தான் கட்ட வேண்டியது இருக்குது கைஸ். இந்த வாட்டியும் லாக் எடுக்கலையா? செஸ்ட்டில் லாக் இருக்கும் தான் கைஸ் நினைக்கிறேன். ஸோ பிக் ஸ்லாப்பு எங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க சொன்னேன். அதுக்குள்ளே எப்படி ஸ்மூத் ஸ்டோன் செய்கிறதுன்னு வேறு தெரியல. இதில் வேணால் சர்ச் பண்ணி பார்ப்போம் கிராஃப்டிங் டேபிள். இதில் செய்ய முடியாதா? எப்படி செய்கிறது எனக்கு வேறு மைண்ட் வேறு பிளாங்காக இருக்குது. ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாப்பு அங்கே இதில் செய்ய முடியுது. ஸ்மூத் ஸ்டோன் தாங்க எனக்கு வேணும். ஏன்னா ஸ்டோன் ஸ்லாப்புன்னு தான் காட்டுது. எனக்கு ஃபர்னஸில் எதுவும் இது பண்ணணுமா? எனக்கு வேறு மறந்து போச்சு. கைஸ், ஒருவேளை இந்த ஸ்டோன் பிக்ஸை அதை வந்து உருக்கி அதில் செய்ய முடியுமான்னு தெரியல. பார்ப்போம் கைஸ். அந்த ஸ்டோன் பிளிக்ஸில் வந்துட்டு செஞ்சு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதில் இருந்தால் ஸ்மூத் ஸ்டோன் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பிளாங்க்ஸ் நம்மளாம் வந்து செஞ்சுப்போம். பிளாங்க்ஸு கிடச்சிருச்சு. ஏன்னா எங்கள் நியூ ரெசிபி அன்லாக். ஓ, அந்த மரத்தை எடுத்து நான் என்ன ஒரு தடவை கூட பிளாங்கே செய்யலை கைஸ். எப்படி சுற்றி இருந்துருக்கேன். சரி, ஒரு ஸ்டாக் வச்சுருவோம். இதில் வந்துட்டு ஸ்டோன் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இதுலேயே வந்துட்டு ஒரு 4 ஸ்டோன் வந்துட்டு வந்திருக்கு. இதில் ஒரு 1 ஸ்டோனு. இங்கே நான் எதுக்குங்க ஸ்டோன் பிக்ஸ் செஞ்சிட்ருக்கேன். ஒரு வேளை இதுக்கு செய்ய முடியும்னு நினைக்கிறேன். என்னது இது? அதே ஸ்டோன் பிக்ஸ் மாதிரி தான் இருக்குது. நிறுத்து என்னது புரியல. கிராக்டு ஸ்டோன் பிக்ஸா? என்னதுங்க இது கதை? அங்கே வேறு எப்படிங்க செய்கிறது? இல்லை எனக்கு புரியல. நான் வேறு மறந்துட்டு நான் பாட்டுக்கு உழைக்கிட்டே இருக்கேன். எப்படி செய்கிறது? ஸ்மூத் ஸ்டோன் ஒயிட் கலரில் எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறத வேணால் உடச்சி வேணால் கொண்டு வருமா? ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ஸ்மூத் ஸ்டோனை வந்து உடச்சி அது எப்படி செய்யணுன்னு தான் போய் பாட்டு வந்துடுவாங்க. இங்கே தான் 2 ஸ்மூத் ஸ்டோன் கிடக்கு. ஆனால் இது எப்படி தான் செய்கிறதுனே தெரில கைஸ். எனக்கு வேறு மறந்து வேறு போச்சு. எனக்கு இது வச்சு பார்ப்போம். ஸ்லாப் தான் இது வச்சு செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நமக்கு ஸ்லாப் தான் செய்ய முடியும். இப்போ என்ன பண்ணுறது? ஸோ கைஸ், எனக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ
ஸோ இதோட டுட்டோரியல்லாம் வந்து பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் மறக்காம எல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் கைஸ்.